அப்புறம் எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளே காணோம்? வர சொல்லுங்க, அவங்கள பார்க்க தானே இங்க வந்திருக்கோம். அது அது வந்து என்ன ஆண்டி இப்படி தயங்குறீங்க? ஓ, வீட்டுக்குள்ள இருக்காங்களா? சரி விடுங்க, நானே போய் பார்க்குறேன். நீங்க பார்க்குற அளவுக்கு நாங்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ரஞ்சனியோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அப்புறம் எப்படி சாதாரணமான ஆளா இருக்க முடியும்? சரி விடுங்க. பை தி வே, ஐ அம் கமலேஷ். ப்ரோ, do you remember me? ஏற்கனவே நம்ம மீட் பண்ணிருக்கோமே. உங்க ஃப்ரெண்டு கூட பிளட் கொடுத்தது நான் தான். அதெல்லாம் தெரியுது. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன ரஞ்சனி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷயமே தெரியாதா? சொல்லவே இல்லையா? சரியா போச்சு போ. சரி, நானே சொல்றேன். ரஞ்சனிக்கு கல்யாணம். சாட்சாத் நான் தான் மாப்பிள்ளை. அதான் என் டார்லிங் என்னைய உங்ககிட்ட இன்ட்ரோ பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல 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 இல்ல, நானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆள் எப்படி இருக்கேன்? நல்லா ஸ்மார்ட்டா அழகா இருக்கேனா? சரி, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. ரஞ்சனிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னு பார்க்க வேண்டாம்? எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. என்ன ப்ரோ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கூப்பிடுங்க. டே பார்த்தா, பிரபா, டில்லி, சீக்கிரம் வாங்கடா. ஒரு முக்கியமான சாரு உங்களை பார்க்க வந்திருக்காரு. யாருன்னு வந்து பாருங்க. டேய், இவரு தான்டா நம்ம ரஞ்சினி மாடத்தை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. என்ன ப்ரோ, என்ன? நானே சொல்லியிருப்பேன்ல. என்ன ப்ரோ அதுக்குள்ளே ஏண்டாலாக்க நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். இப்போ ஹாய் ஹாய் ப்ரோ, ஐ எம் கமலேஷ். ஹாய் 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 ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் கொடுங்க. இந்த ரஞ்சனி இருக்காங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள நான் தான். ஆமாம், நம்ம ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருக்கோம்ல. நீங்களும் ரஞ்சனியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆமே, அதனால தான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்விடேஷன் ரெடி ஆனதும் முதல்ல உங்களுக்கு தான் வைப்பேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. சாரி 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 டார்லிங். அப்படி நான் சொல்லுவேன் நினச்சேம்மா. நீங்கள் ஏஞ்சலோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும். விருந்தெல்லாம் தடா புடலாக இருக்கும். பந்திலே உட்காந்து எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்நாளே இந்த மாதிரி சாப்பாடை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்புறம் இந்த மெக்கானிக் ஷெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க. வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா என் டார்லிங்க்கு நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும்?
என் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்ல, அதுக்கு தான். அப்புறம் நீங்களும் ரஞ்சனியும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எப்பவும் ஓப்பன் மைண்டட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீங்க எப்பவும் போல பேசலாம், பழகலாம். அதுக்கெல்லாம் நான் பெர்மிஷன் கொடுத்துறேன். கமலேஷ் சார், எனக்கு அரிக்குது. சுரிஞ்சுக்கலாமா இல்ல அதுக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? நாங்க என்ன பேசணும், யாருக்கிட்ட பேசணுன்றதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எவனும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.